வணக்கம் மக்களே. பாக்கியலட்சுமி நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. பாக்கியா இனியாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு ஆகாஷை பார்க்கதற்காக அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு அவங்களை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கும்போது ஆகாஷ் கொஞ்சம் இனியாவை மேல அக்கறையோட அவ இப்ப நல்லா இருக்கா, அவளை நீங்க யாரும் அடைச்சிடல என்று சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறார். ஆனா இதை கேட்டுட்டு பாக்கியா கொஞ்சம் முகம் சொல்லிச்சாலும் ஆகாஷ் கிட்ட நல்ல விதமா இனியாவை பற்றி நீ கவலைப்படாதே, அவளை நான் பார்த்துக்கிறேன், நீ உன்னோட உடம்பை மட்டும் கவனிச்சுக்கோ, உன்னோட படிப்பில் கவனத்தை செலுத்து என்று சொல்லிட்டு செல்வி நீ விளக்கி உடனே எல்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது, 2-3 நாள் கழிச்சு கூட வா என்று சொல்றாங்க. ஆனா செல்வியோ ரொம்பவே பெருந்தன்மையோட அதெல்லாம் ஒன்னும் வேணாம், நான் நாளைக்கே வேலைக்கு வந்துறேன்கான் என்று சொல்லிறாங்க. உடனே பாக்கியாவும் சரின்னு சொல்லிட்டு அவங்களோட கொஞ்ச நேரம் பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனா ஆகாஷ்கோ இனியாவோட நினைப்பாவே இருக்கு. இருந்தாலும் அதை பற்றி தன்னால ஓப்பனா யாருக்கிட்டையுமே பேச முடியாததுனால ரொம்பவே வருத்தத்தோட இருக்காங்க. இனியாவிடம் எப்படியாவது ஒரு தடவையாவது பேசலன்னு ஆசையோடியே இருக்காங்க. பட் அதை எப்படி நிறைவேற்றுறதுன்னு அவங்களுக்கு தெரியலை. ஆனா இந்த பக்கம் வீட்ல ரொம்பவே சோகத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கின்ற இனியாவிடம் மறுபடியுமே ஈஸ்வரியும் கோபியும் தனித்தனியா வந்து அவங்களோட மனசை கலைக்கிற மாதிரி ரொம்பவே சென்டிமெண்டா பேச ஆரம்பிக்கின்றன. மட்டும் இல்லாம அவங்களை ரொம்பவே எமோஷனலா பிளாக்மெயில் பண்ற மாதிரி, ஒருவேளை நீ மட்டும் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கலன்னா கண்டிப்பா உன்னோட அப்பாவும் சரி நானும் சரி இந்த உலகத்தை விட்டு சீக்கிரமா போயிடுவோம், உன்னோட கல்யாணத்தை பார்த்துட்டு போகணும்னு நான் ஆசைப்படுறேன் என்று எப்பவும் போலவே அவங்களோட உடல் நலத்தை வைத்து ரொம்பவே கேவலமா ஒரு விஷயத்தை செய்யறதுக்காக இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இனியாவும் என்னதான் அவங்க முன்னாடி அவங்களோட உடல்நலத்தை பற்றி வருத்தப்பட்டு அதுக்காக ஃபீல் பண்ணாலும் அவங்க போனதுக்கு அப்புறமா பொறுமையா நடந்தது என்று சொல்லிட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் பாட்டியும் சரி அப்பாவும் சரி இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ராதிகாவோட விஷயம் வரும்போது கூட அப்பா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்ன்ற பிரச்சனையை கொண்டு வந்துதான் இந்த பிரச்சனை அந்த அளவுக்கு போச்சு. ஆனா இப்ப கூட பாட்டியும் அதே மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க. என் பாட்டி இதுக்கு முன்னாடியும் அம்மா கிட்டையும் இதே மாதிரிதான் சென்டிமெண்டா நிறைய தடவை பேசி அவங்களை சைலண்டாவும் ஆக்கி இருக்காங்க. ஆனா நம்ம அதே மாதிரி ஏமாந்திர கூடாது, இது நம்மளோட லைஃப், நம்மளால் கண்டிப்பா இதுக்கு முன்னாடி அம்மா எந்த லைஃபை லீட் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு ஒரு மோசமான லைஃப்குள்ள போகவே முடியாது, கண்டிப்பா போகவும் கூடாது. நம்மளோட லைஃப் காப்பாத்திக்கணும்னா ஏதாவது ஒரு விஷயத்தை ரொம்பவே ஸ்ட்ராங்கான முடிவை நம்மதான் எடுத்தாகணும் என்று சொல்லிட்டு அதை பற்றியே தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா கீழே வந்த பாக்கியாவும் இந்த மாதிரி தடைஃபுடல, கோபியும் சரி ஈஸ்வரியும் சரி வீட்டு டெக்கரேஷன் எல்லாம் பண்றதுக்கு ஆளெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறதை பார்த்துட்டு ரொம்பவே கோபப்பட்டு மறுபடியுமே ஈஸ்வரி கிட்ட பேச ஆரம்பிக்கின்றாள். ஆனா ஈஸ்வரியோ கண்டிப்பா பாக்கியா தன்கிட்ட என்ன பேசுவாங்கன்றத ஏற்கனவே தெரிஞ்சதுனால அவங்களோட முகத்தை பார்த்து கூட பேசாம அவங்க பாட்டுக்கு அவங்களை கண்டுக்காம அவங்களோட வேலைகள் எல்லாத்தையுமே செய்துகிட்டு இருக்காங்க. இதனால பாக்கியா ரொம்பவே கடுப்போட இந்த நிச்சயதார்த்தம் கண்டிப்பா யாரு என்ன பண்ணாலும் நடக்கவே நடக்காது, அதுக்காக நான் என்ன பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன் என்று சொல்லிட்டு உடனடியா கோபத்தோட இனியாவோட ரூமுக்கு போகின்றாள். இனியாவும் அங்க ரொம்பவே கஷ்டத்தோட என்ன பண்ணலாம் என்று சொல்லிட்டு யோசனையோட அழுதுட்டு இருக்காங்க. ஆனா அங்க போன பாக்கியாவும் நீ அம்மாவை நம்புறல்ல, நீ எதுக்கும் தைரியமா இரு, அம்மா கண்டிப்பா உன்னோட வாழ்க்கைக்கு எது சரியோ அதைதான் செய்வேன் என்று சொல்றாங்க. ஆனா இனியாவோ அம்மா பாட்டியும் அப்பாவும் என் பேச்சை கேக்குற மாதிரி தெரியல,
தயவு செஞ்சு இந்த நிச்சயதார்த்தத்தை நீங்க ஏதாவது பண்ணி நிறுத்துங்கம்மா என்று சொல்லிட்டு கதறி அழ ஆரம்பிக்கிறாள். ஆனா இனி அவங்களை நான் எவ்வளவோ பாட்டிக்கிட்ட சொல்லிட்டேன், ஆனா அவங்க கேக்குற மாதிரி தெரியல. அதனால் இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அவங்க என் பேச்சை கேட்கலன்னாலும் ஒருத்தங்க பேச்சை கேட்டுதான் ஆகணும். பேசாம நீ போலீஸ்க்கு கால் பண்ணு என்று சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இனியா ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம, அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்க? போலீஸ்கா? எதுக்காகம்மா? தேவையில்லாம வீட்ல என்னால இவ்வளவு பெரிய பிரச்சனை. ஏற்கனவே ராதிகா ஆண்டி உங்களுக்கு அப்பாக்கு என்று சொல்லிட்டு 3 பேருக்கும் நடுவுல இருந்த பிரச்சனையால நம்மளோட குடும்பத்துல போலீஸ்காரங்க அது இது கோர்ட் கேஸ் என்று சொல்லிட்டு அழைஞ்சு நம்மளோட குடும்பம் அப்படியே போனது போதாதா? இப்ப என் பங்குக்கும் நான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணணுமா? ஒருவேளை நான் மட்டும் அப்படி பண்ணா அவ்வளவுதான். எனக்கு குற்ற உணர்ச்சியை தாங்க முடியாதும்மா என்று சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இனியா கிட்ட, இங்க பாரு, இதுதான் நீ தைரியமா இருக்க வேண்டிய நேரம். உன்னோட வாழ்க்கைக்கு எது சரியோ அதைதான் நான் பண்ணுவேன். இப்பவே நானே சொல்றேன், நீ போலீஸ்க்கு கால் பண்ணு. என்ன பிரச்சனைனாலும் அதுக்கு அவங்க உனக்கு வந்து உதவி செய்வாங்க. என்னால இங்க இவங்களை சரியா சமாளிக்கவே முடியல. குறிப்பா அத்தையா, அவங்களோட உடல்நலத்தை காரணமா காட்டி என் வாயை அடைச்சுறாங்க. உன்னோட அப்பா சொல்லவே தேவையில்லை. நான் எவ்வளவு அவங்களை அவமானப்படுத்தினாலும் அது எதையுமே கண்டுக்காம தொடைச்சு போட்டுட்டு அவங்களோட அம்மா, அதாவது உன் பாட்டி சொல்றத மட்டும் தான் கேட்டுட்டு இருப்பாங்க. அதனால இந்த மாதிரி இவ்வளவு சாதாரணமான விஷயம் கூட இவ்வளவு பெரிய விஷயமா மாறி இருக்கு. அதனால இதுதான் சரியான வழி என்று சொல்லிட்டு, இதுக்கு மேல உன்னோட இஷ்டம். மற்றபடி ஒருவேளை இந்த நிச்சயதார்த்தத்துல நீ போலீஸ் வர வேண்டாம்னு நினைச்சாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட பேசத்தான் போறேன். பட் இருந்தாலும் அவங்க வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு யோசிச்சேன், அவ்வளவுதான். உன்னோட முடிவு எதுவோ அது மட்டும்தான் என்னோட முடிவும். சோ இதுக்கு அப்புறமா நீ என்ன நினைக்கிறியோ அதையே பண்ணலாம் என்று சொல்லிட்டு அங்கிருந்து கொஞ்சம் டென்ஷனோட கிளம்பி போறாங்க. அப்போ இந்த மாதிரி பாக்கியா சொன்னதை எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்த இனியாவும் இதுக்கு முன்னாடி ஈஸ்வரியும் கோபியும் வந்து பேசினது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, ஒருவேளை போலீஸ்காரங்க மட்டும் வந்து இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்துனாங்கன்னா கண்டிப்பா அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்கும். பாட்டிக்கும் ஏதாவது உடம்பு சரி இல்லாம போயிடுமோ? அதனால நாமதான் வாழ்நாள் முழுக்கவுமே குற்ற உணர்ச்சியோட வருத்தப்படணுமா என்று நினைச்சாலும், இன்னொரு பக்கம் ஒருவேளை பாட்டி பண்றது மட்டும் நடந்துடுச்சுன்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கை முழுக்க கஷ்டம் மட்டும் தான் பட்டுட்டு இருக்கணும் என்று சொல்லிட்டு என்னோட மனசுக்குள்ள இன்னும் ஆகாஷ் மட்டும்தான் இருக்கா. நான் ஒரு நல்ல நிலைமைக்கு போயிட்டு அவனை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பான்னு யோசிச்சது மட்டும் இல்லாம ரொம்பவே மனசை தைரியப்படுத்திக்கிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்னோட பாட்டியும் என்னோட டாடியும் என்ன ஒருத்தங்களுக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம் கூட முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. தயவு செஞ்சு என்ன வந்து காப்பாத்துங்க என்று சொல்றாங்க. உடனே அந்த பக்கம் பேசின போலீஸ்காரர்களும், சரிம்மா, உங்களோட அட்ரஸ் சொல்லுங்க, உங்க பாட்டி அப்பாவோட பேரை சொல்லுங்க, நாங்க உடனடியா அங்க வந்துடறோம் என்று சொல்லிடுறாங்க. உடனே இனியாவும் அதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு, தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரமா வாங்க என்று சொல்லிட்டு டென்ஷனோட அழுதுகிட்டே போன கட் பண்ணிடுறாங்க. உடனே அந்த பக்கம் இருந்த போலீஸ்காரர்களும் இனியா கொடுத்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாம உடனடியா பாக்கியாவோட வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் இது எதுவுமே தெரியாத ஈஸ்வரியோ எப்படியோ நம்ம இனியாவோட மனசை மாத்திட்டோம். ஏன்னா அவெல்லாம் சென்டிமெண்டல் ஃபூல் மாதிரி தான். நம்ம மேல அவளுக்கு ரொம்பவே பாசம் இருக்கு. அதனால நம்ம உயிரோட இருக்கணும், குறிப்பா அவளோட அப்பா உயிரோட இருக்கணும்ன்றதுக்காக அவ அமைதியா தான் இருப்பா.
அது மட்டும் இல்லாம கண்டிப்பா பாக்கியா இதுல பிரச்சனை பண்ண நிறையவே வாய்ப்பு இருக்கு. பாக்கியாவை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு உடனடியா அவங்க கோபி கிட்ட சொல்லிட்டு, உன்னோட கிளவுட் கிச்சன்ல இருந்து சாப்பாடு எல்லாத்தையுமே வர சொல்லிருந்தேனே, அது எல்லாமே வந்துருச்சு ன்னு சொல்லிட்டு விவரங்கள் கேட்க உடனே கோபியும் எல்லாமே அரேஞ்ச் ஆயிடுச்சுமா ன்னு சொல்றாங்க. ஆனா கோபியுமே ரொம்பவே சந்தேகத்தோட, இப்ப பாக்கியாவை எப்படிமா சமாளிக்க போறோம், கண்டிப்பா பாக்கியா ஏதாவது பிரச்சனை பண்ணுவா ன்னு சொல்ல உடனே ஈஸ்வரியும் அதுக்கு என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு, நீ முதல்ல வீட்ல இருக்க ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்ணு, நான் மத்ததை பாத்துக்கறேன் ன்னு சொல்லிட்டு உடனடியா தனியா போயிட்டு யாருக்கோ கால் பண்றாங்க. ஆனா இந்த பக்கம் இது எதுவுமே தெரியாத பாக்கியாவும் ரொம்பவே டென்ஷனோட என்ன பண்றதுன்னே தெரியாம அமைதியா உட்கார்ந்துட்டு அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க வந்த அமர்தாவும் ஜெனியும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பாக்கியாவுக்கு திடீர்னு ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால பேசுன பாக்கியாவும் ரொம்ப டென்ஷனோட, இதோ நான் ஒரே நிமிஷத்துல வந்துறேன் ன்னு சொல்லிட்டு அமர்தா கிட்டையும் ஜெனி கிட்டையும், நான் ரெஸ்டாரண்ட் ஊர்க்கா ஒரு முக்கியமான வேலையா வெளிய போறேன், அதனால நடக்குற விஷயத்தை நீங்க பாத்துக்கோங்க, முக்கியமா நான் இந்த நிச்சயதார்த்தம் நடக்குறதுக்கு முன்னாடியே இங்க வந்துருவேன், ஆனா அதுவரைக்கும் தயவு செஞ்சு நிச்சயதார்த்தம் மட்டும் நடக்காத மாதிரி நீங்க பாத்துக்கோங்க ன்னு சொல்லிட்டு டென்ஷனோட தன்னோட ரெஸ்டாரண்ட்ல ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளவி போறாங்க. பட் இதுல இருந்து நமக்கு நல்லாவே புரிய வருது, இதுக்கு பின்னாடி ஈஸ்வரிதான் இருக்காங்க. ஈஸ்வரிதான் பாக்கியா வீட்ல இருக்க கூடாதுன்றதுக்காக ஏதோ ரெஸ்டாரண்ட்ல பிரச்சனை ன்னு சொல்லி ஏதோ ஒரு தப்பான போன் கால பண்ண வச்சிருக்காங்க. அதனாலதான் அதை நம்பிக்கிட்டு பாக்கியா இந்த வீட்டை விட்டு அவங்க நினைச்ச மாதிரியே கலவை போறாங்க. ஆனா இந்த ஈஸ்வரிக்கும் இனியாவோட விஷயம்தான் இன்னும் தெரிய வரல. இனியா நம்ம பேசுனதுல ஏமாத்திட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கனால அவங்க பாக்கியா மட்டும் தான் பிரச்சனை நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பாக்கியாவுக்கு மேல இப்ப இனியா மிகப்பெரிய பிரச்சனையை இழுத்து வச்சிட்டு இருக்காங்கன்றது இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு தெரிய வந்துரும். ஆனா என்ன, அதுவரைக்கும் இவங்களும் சரி கோபியும் சரி கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு போட்டும். அதனாலதான் அவங்க கரெக்டா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்த உடனேயே ரொம்பவே ஹாப்பியோட அவங்களை உள்ள வரவேத்து அவங்களுக்கு தேவையான டீ காபி ஜூஸ் ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருக்காங்க. அதே சமயம் இனியாவை கூப்பிட இனியாவுமே ரொம்பவே திருட்டு மொழியோட மேலே எடுத்து கீழே இறங்கி வராங்க. அவங்களுக்கு மனசுக்குள்ள கண்டிப்பா இந்த நிச்சயதார்த்தம் நின்னுடும் ன்னு தைரியம் இருக்கு. அதனாலதான் அவங்க ரொம்பவே அழகா ரெடியாகி கீழே இறங்கி வந்திருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க ஜெனியும் சரி அமர்தாவும் சரி செம டென்ஷனோட இந்த விஷயத்தை பாக்கியாக்கு கால் பண்ணி சொல்றாங்க. ஆனா அங்க ரெஸ்டாரண்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லை அன்றத கடைசியா தெரிஞ்சுக்கிட்ட பாக்கியாவும் இதுக்கு பின்னாடி ஈஸ்வரிதான் இருக்காங்க அன்றத புரிஞ்சுக்கிட்டு செம்ம ஆத்தரத்தோட அவங்களை உண்டு இல்லைன்னு பண்றதுக்காக அவங்க கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே அவசரமா இந்த நிச்சயத்தை முடிச்சிரணும் ன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்க ஈஸ்வரியோ அவங்க கிட்ட, சரி நல்ல நேரம் போக போது, நம்ம முதல்ல தட்டை மாத்திக்கலாமா, அதுக்கப்புறமா என்ன விஷயம்னு பேசிக்கலாமா ன்னு சொல்றாங்க. ஆனா அங்க இருந்தவங்களோ அது எப்படிமா, முதல்ல பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட நாங்க பேசணும் ன்னு சொல்லிட்டு, சரி பொண்ணோட அப்பா இது அம்மா இங்க ன்னு கேட்க, ஆனா ஈஸ்வரியா கொஞ்சம் பதட்டத்தோட, உங்களுக்கே தெரியும் இங்க கொஞ்சம் எல்லாருமே பிசினஸ் பண்றவங்க, முக்கியமா பாக்கியாதான் ரொம்ப பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கா, அவளோட ரெஸ்டாரண்ட்ல கடைசி நிமிஷத்துல ஏதோ பிரச்சனையா அதனாலதான் அங்க போயிருக்கா, வீட்டுக்கு பெரியவங்க நீங்க இருக்கீங்கல்ல நீங்களே பாத்துக்கோங்க ன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கா, அதனாலதான் நான் உங்ககிட்ட நல்ல நேரம் முடியறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே முடிச்சிடலாம்னு சொன்னேன் ன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே நம்ம நல்ல நேரத்துல பண்ணி முடிக்கிறதுதான் நல்லது.
ஏன்னா 2 குழந்தைகளோட வாழ்க்கை பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுமே சென்டிமெண்டா பேசி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோட மண்டையை கழுவிக்கிட்டு இருக்க அவங்களுமே கொஞ்ச நேரத்துல ஈஸ்வரி சொன்னதுக்கு சமாதானம் ஆகுற மாதிரிதான் தெரியுது. ஏன்னா அவங்க சரிம்மா சரி நம்ம சீக்கிரமா தட்டை மாத்திக்கலாமா ன்னு சொல்லிட்டு அவங்க தட்டை மாத்திக்கிறதுக்காக அவங்களோட தட்டை எடுத்து ஈஸ்வரி கிட்ட கொடுக்க போகிறாங்க. ஆனா டென்ஷனோட போலீஸ்காரங்க வர்றா வரைக்கும் அமைதியா பொறுக்க முடியாத இனியாவும் ரொம்பவே கோவத்தோட ஒரு நிமிஷம் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை ன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே ஷாக்காகிறாங்க. ஆனா ஈஸ்வரியோ ரொம்பவே கூலா இல்லம்மா அவ சின்ன பொண்ணு இல்லை படிக்கணும்னு ஆசைப்படுறா அதனாலதான் இப்ப கல்யாணம் எல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறா. பட் அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப நிச்சயதார்த்தம் தான் முடியுது. அதுக்கப்புறமா அவ படிச்சுக்கிட்டும் ன்னு சொல்ல உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் அது சாதாரண விஷயம்னு சொல்லிட்டு அமைதியா விட்டுறாங்க. கோபியோ இனியாவ அடுத்த வார்த்தை பேசவிடாம கண்ணாலேயே மரட்டிக்கிட்டு இருக்க இனியாவோ இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம செம்ம கோபத்தோட நின்னுட்டு இருக்காங்க. ஆனா அப்ப கரெக்டா இனியாவுக்கு உதவி பண்ற மாதிரி அவங்க கால் பண்ண போலீஸ்காரங்க அங்க வந்தது மட்டும் இல்லாம ஆமா இங்க யாருமா இனியாவா ன்னு சொல்லிட்டு கேட்க உடனே இனியாவும் உடனடியா ரொம்பவே துணிச்சலோட அந்த போலீஸ்காரங்க கிட்ட போயிட்டு நான் தான் இனியா இவங்கதான் என்னோட பாட்டி இவங்கதான் என்னோட அப்பா இவங்கதான் என்ன பொண்ணு பார்த்து நிச்சயம்னு பண்றதுக்காக வந்திருக்காங்க. தயவு செஞ்சு இவங்க எல்லாரும் கிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்க ன்னு சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி போலீஸ்காரங்களை கொஞ்சமும் கூட எதிர்பார்க்காத ஈஸ்வரியும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னுட்டு இருக்க அதே மாதிரிதான் கோபி வீட்ல இருக்கவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரும் ரொம்பவே ஷாக்கோட நின்னுட்டு இருக்காங்க. ஆனா அப்ப கரெக்டா வாசல்ல வந்து பாக்கியா நின்னதுக்கு மட்டும் இல்லாம இனியா இந்த மாதிரி ஒரு சூப்பரான முடிவு எடுத்தத பத்தி ரொம்பவே பெருமையா நினைச்சு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இதனால ஆத்திரப்பட்ட ஈஸ்வரியும் இனியாவோட கண்ணத்துல போயிலாம்னு ஒரு அறைய விட்டு என்னடி என்ன பண்ணிட்டு இருக்க சின்ன பொண்ணுன்னு பார்த்தா ரொம்ப ஓவராதான் பண்ணிட்டு இருக்க ன்னு சொல்றாங்க. ஆனா போலீஸ்காரங்க இந்த மாதிரி ஈஸ்வரி பண்ண உடனேயே நிஜமாவே இந்த பொண்ணு சொன்ன மாதிரி இந்த வீட்ல இருக்கவங்க இந்த பொண்ணுக்கு கட்டாயம் கல்யாணம்தான் பண்ணி வைக்க பார்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கட்டாயப்படுத்தி இந்த பொண்ணை அடிச்சு கூட துணுப்புறத்துறாங்க போல ன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மேல நாங்க வழக்கு பதிய போறோம் ன்னு சொல்லிட்டு ஒரு தரமான விஷயத்தை சொல்ல இதை கேட்டுட்டு இனியாவே ஷாக் ஆகுறாங்க. ஆனா கோபியோ இங்க பாருங்க இது எங்க குடும்ப விஷயம் நீங்க தலையிடாதீங்க என் பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியுமா ன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களை அமைதிப்படுத்த ட்ரை பண்ண. ஆனா போலீஸ்காரங்களோ எங்களை இப்போ யாரு தடுக்க முயற்சி பண்ணாலும் அவங்களையுமே கைது பண்ற அளவுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்க ன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு ஈஸ்வரி ரொம்பவே கோபத்தோட பாத்தியா உன் பொண்ணுக்கு நீ எந்த அளவுக்கு இடம் கொடுத்திருந்தா அவ இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணவே துணிச்சலோட பண்ணிருப்பா ன்னு சொல்றாங்க. ஆனா பாக்கியாவும் ரொம்பவே கூலா அவளை இப்படி ஒரு விஷயத்தை பண்ண சொன்னதே நான் தான் ன்னு சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு கொஞ்சமும் கூட எதிர்பார்க்காத ஈஸ்வரியும் கோபியும் செம்ம ஷாக்கோட நின்னுட்டு இருக்காங்க. ஆனா வீட்ல இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே கெத்தா பாக்கியா பண்ணது சரிதான் ன்னு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இடைக்கோடு சோ காய்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாக்கியாவும் இனியாவும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன? அவங்க இப்போ சரியான விஷயத்தை தான் பண்ணிருக்காங்களா? அப்படி இல்லன்னா அவங்க இந்த விஷயத்தை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்னன்றத